ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் யூஸ் பண்ண பிறகு ஹேர் க்ரோத் எப்படி இருந்ததுன்னு நீங்களே பார்ப்பீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, மருதாணி இலை, வேப்பலை, கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, இது எல்லாத்தையும் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ண போக மீதி எடுத்து காய வச்சுருக்கேன். இது தாங்க நான் ஹேர் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ண இன்க்ரீடியன்ஸு. இதை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், வெட்டி வேறு, வேம்பாலம்பட்டை, ஜடாமன்சி, இது எல்லாமே ஃபுல்லாக முழுசாகவே இருக்கும். இது நல்லா மொறுமொறுன்னு காஞ்ச பிறகு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். பக்கத்துலேயே எனக்கு கொஞ்சம் பூவும், ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவும், மருதாணி இலையும், மலைநெல்லியும் கிடச்சிது. இதையும் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துக்குவேன். ஆயிலில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு பாக்ஸில் அரைச்சி வச்சுக்குவேன். மீதி இருக்கக்கூடியதையும் தனியாக ஒரு பாக்ஸில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். என்னுடைய சேனலில் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். நான் ஆல்ரெடி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆயிலில் போட்ட இன்க்ரீடியண்ட்டான பொடியை 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவு இலையாக தனியாக காய வச்ச பொடியை நானும் எங்கள் அண்ணியும் யூஸ் பண்ணுறனால என்னோடய தலைக்கு 5 ஸ்பூனும் எங்கள் அண்ணி தலைக்கு 5 ஸ்பூனும் நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக 13 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் மொத்தமாக 13 ஸ்பூனு பொடி ஆட் பண்ண போகிறேன். 2 பேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பொடியை ரொம்ப அரைச்சி எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இது கூட சில இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அடைச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா எகெயின் நம்ம இதை மிக்சியில் அடித்து தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை நான் எடுத்திருக்கேன். அதுதாங்க ஆலோவேரா, கற்றாழை. பெரிய பீஸாக 3 பீஸ் எடுத்திருக்கேன். காய வச்ச இந்த பொடிக்கூட நம்ம இந்த கத்தாழையை ஆட் பண்ணும்போது ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும். குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் வளர்ந்தது நமக்கே நல்லா தெரியும். ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கும். ஆலோவேராவை நம்ம 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, ரொம்ப ஹேர் கம்மியாக இருக்குது பட் நீளமாக எனக்கு இருக்குது, ஆனால் அடர்த்தி இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த கத்தாழையை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் தான் ஹேர் பேக் போட போகிறீங்கன்னா தாராளமாக 5 to 7 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஹேரே நல்லா பஃப்னு சூப்பராக அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும். இதுவே நெக்ஸ்ட் டைப்பாக இருக்கிறவங்களுக்கு சுருட்ட முடியாக இருக்குது, எனக்கு ஷைனிங்காக தான் வேணுங்கிறவங்க இந்த கத்தாழையை அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். என்னோடய சேனலில் பாருங்கள், ஒரு வீடியோவில் என்னோடய ஹேர் பஃப்னு இருக்கும், இன்னொரு வீடியோவில் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை சொல்கிறேன். நம்ம எவ்வளோக்கு ஆலோவேராவை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹேர் க்ரோத்தும் இருக்கும். இல்லை ஆலோவேராவை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்கனாலும் அந்த ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். இது கூடவே சாதம் வடித்த கஞ்சி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலான வாட்டரே ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஆலோவேரா அதிகமாக ஆட் பண்ணனால எனக்கு அதுவே நல்லா பேஸ்ட்டாக கிடச்சிது. ஆயில் ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட்டை நான் போட்டனால அந்த பேஸ்ட்டே ஃபுல்லாக ஆயிலாக தெரியுது பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதில் ரொம்ப கெட்டியாக இருக்க தேவையில்லை. இது கூட ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கம்பல்சரி நம்ம அரைக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியண்ட்டை 1 ஹவருக்கு நம்ம ஊற விடணும். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கம்பல்சரி 1 ஹவருக்கு நல்லா அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நான் எங்கள் அன்னிக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா தலையை சீவி சிக்கு உடச்சி எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ண போகிறேன். இது நான் ஃபில்ட்ரு பண்ணல, டைரெக்டாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 ஹவர் கழித்து எடுத்த ஹேர் பேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்டு நல்லாவே நம்மளுக்கு கொடுக்கும்.
நான் லேயராக எடுத்து நல்லா ஸ்கேல்ஃபுக்கும் ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு ஒரு 1 ஹவர் விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேன். ஹேருக்கு அப்ளை பண்ணுற ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்காக இருந்தாலுமே நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட் போட்டு கலந்து விட்டுட்டு 1 ஹவருக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம கலந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மிக்ஸ் ஆகணும். அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.